வணக்கம் நேயர்களே. இன்றைய நாளுக்குரிய பஞ்சாங்க குறிப்புகள் மற்றும் 12 ராசிக்காரர்களுக்குரிய இன்றைய ராசி பலன்களை தற்பொழுது காண இருக்கின்றோம். 18/1/2025 இன்று தை மாதம் 5ஆம் தேதி, குரோதி வருடம், சனிக்கிழமை. இன்றைய ஆதிக்க கிரகம் சனி. வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். சூரிய உதயம் காலை 6:36 மணி. சூரிய அஸ்தமனம் மாலை 6:03 மணி. இன்றைய விளக்கேற்றும் நேரம் மாலை 5:53 மணி. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் காலை 8:30 மணி வரை. மாலை 4:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் காலை 10:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் மதியம் 3 மணி வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் காலை 7:30 மணி வரை. இன்றைய சுப ஊரை சுக்கிர ஊரை. நேரம் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. நட்சத்திரம் இன்று மாலை 4:19 மணி வரை பூரம், அதன் பின்பு உத்திரம். திதி இன்று காலை 6:58 மணி வரை தேய்பிறை, சதுர்த்தி, அதன் பின்பு பஞ்சமி. சந்திராஷ்டமம் திருவோணம். அடுத்து நாம் காண இருப்பது இன்றைய ராசி பலன்கள். மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்தில் உள்ளார். இன்று தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய அற்புதமான நாள். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். முன்னோர்கள் சொத்திலிருந்து வரவேண்டிய பணம் சிலருக்கு கிடைக்கும். காரிய தடைகள் விலகி எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். செய்யும் செயலில் பேரும் புகழும் கிடைக்கும். நண்பர்களிடமிருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். சிலருக்கு வேலையில் காத்திருந்த இடமாற்றம் அமையும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 10ஆம் இடத்தில் உள்ளார். இன்று காரிய அனுகூலம் உண்டாகும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். மனக்குழப்பங்கள் தீரும். தொழில் முன்னேற்றம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். கடன் பிரச்சனைகள் தீரும். சிலருக்கு வண்டி வாகன யோகம் உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் கிடைக்கும். உயர்கல்வி கற்க சிலர் வெளிநாடு செல்வீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 7ஆம் இடத்தில் உள்ளார். இன்று உத்தியோக உயர்வும் பதவி உயர்வும் உண்டாகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் நல்ல லாபம் வரும். இளைய சகோதரர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். பொருள் வரவும் தன லாபமும் அதிகரிக்கும். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு கிடைக்கும். கூட்டுத் தொழிலில் நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் உள்ளார். இன்று சுப காரியங்கள் கைகூடும். சிலருக்கு பதவி உயர்வுடன் வேலை மாற்றமும் உண்டாகும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். தொழிலில் நல்ல லாபம் வரும். திருமண பேச்சுவார்த்தை சுபமாக முடியும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 6ஆம் இடத்தில் உள்ளார். இன்று பூர்வீக சொத்திலிருந்து வரவேண்டிய பணம் கைக்கு வரும். மனம் சந்தோஷமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். மனக்குழப்பங்கள் தீரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய அற்புதமான நாள். கடன் பிரச்சனை தீரும். பண வரவு அதிகரிக்கும். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 4ஆம் இடத்தில் உள்ளார். இன்று குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். அலுவலகத்தில் வீண் வாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகமாகும். நண்பர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஏற்பட்டு விலகும்.
காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். தேவையில்லாத பயத்தை தவிர்க்க வேண்டிய நாள். துலாம் ராசி என்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடத்தில் உள்ளார். இன்று பணவரவு அதிகரிக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாகும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும். உத்தியோகத்தில் சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் சிலருக்கு ஏற்படும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். திருமண பேச்சுவார்த்தை சுபமாக முடியும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசிக்கு சந்திரன் 10ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்தில் உள்ளார். இன்று குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். அரசு சம்பந்தமான ஆதாயம் உண்டாகும். கடன் பிரச்சனை தீரும். வேலை இல்லாதவருக்கு நல்ல வேலை கிடைக்கும். மாணவர்கள் சாதனை புரியக்கூடிய நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்தில் உள்ளார். இன்று திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை இனிதே முடியும். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு கிடைக்கும். தன வரவு உண்டாகும். வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி உண்டாகும். பதவி உயர்வு, வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். பொருள் வரவும் தன லாபமும் அதிகரிக்கும். சகல பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய நாளாகும். கணவன் மனைவி ஒற்றுமை உண்டாகும். சிலருக்கு தந்தை வழி அனுகூலம் உண்டாகும். கடன் தொல்லைகள் விலகும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்தில் உள்ளார். இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம். தேவையில்லாத அலைச்சலும் மன உளைச்சலும் உண்டாகலாம். செய்யும் தொழிலில் புதிய முதலீடுகள் செய்ய வேண்டாம். பிறருக்கு கடன் கொடுக்க வேண்டாம். வெளியூர் பிரயாணத்தை தவிர்க்க வேண்டிய நாள். சிலருக்கு பணிச்சுமை சற்று அதிகமாக இருக்கும். வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டிய நாள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். கோர்ட் கேஸ் பிரச்சனைகளில் ஈடுபட வேண்டாம். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விலகும். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசியிலேயே உள்ளார். இன்று வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். பூர்வீக சொத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். காரிய வெற்றிகள் உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். திருமணம் சம்பந்தமான சுப காரியங்கள் நடைபெறும். வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலிருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். உறவினர்களிடமிருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். பழைய பாக்கி வசூலாகும். மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்தில் உள்ளார். இன்று பொருளாதாரம் சற்று நெருக்கடியாக இருக்கும். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் ஏற்படும். காரிய அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு மேல் அதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். அலுவலகத்தில் வேலைப்பளு அதிகமாகும். தேவையில்லாமல் மற்றவர் விஷயங்களில் தலையிட வேண்டாம். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டிய நாள். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.